அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைய உலகின் முக்கியமான செய்தியில் முதல் செய்தியை நம்ம பார்க்க போகிறது ட்ரம்ப் தொடர்பான செய்தி. குறிப்பாக அமெரிக்கா ஈரான் தொடர்பான செய்தி. என்னென்னா, ஈரானை அணுசக்தி ஒப்பந்தம் மேற்கொள்ள செய்வதற்காக அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப்பு எவ்வளவோ எச்சரிக்கைகளை விடுத்தும் பார்த்துட்டாங்க. அதாவது அமெரிக்கா தரப்புலையும் ட்ரம்ப் தரப்புலையும் பல்வேறு எச்சரிக்கை விடுத்து பார்த்துட்டாங்க. ஆனால் அதற்கு எதற்குமே அசைக்காத காமேனி அரசு தற்போது ஒரு நிபந்தனையை விதிச்சிருக்கு நண்பர்களே. அதாவது என்ன அப்படின்றது பார்த்தோம்னா, அமெரிக்கா ஈரான் இடையே பதற்றம் நிலவி வரக்கூடிய சூழலில் அணுசக்தி ஒப்பந்தத்தை மேற்கொள்ள ஈரானை வற்புறுத்தி வந்துக்கிட்டு இருக்காரு ட்ரம்ப்பு. ஆனால் இதுவே காமேனி அரசு பிடி கொடுக்கவே இல்லைங்க. அமெரிக்காவோட அதிபர் எவ்வளவோ எச்சரிக்கைகளை விடுத்த போதிலும் அதற்கெல்லாம் அசராத காமேனி அரசு தற்போது அணுசக்தி ஒப்பந்தம் மேற்கொள்ள வேண்டுமென்றால் பொருளாதார தடைகளை நீக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான நிபந்தனைகளை விதிச்சிருக்கு நண்பர்களே. அதாவது மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்றான ஈரானில் கடுமையான பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்குங்க. விலைவாசி தொடர்ந்து உயர்வதால் பொதுமக்கள் அரசுக்கு எதிரான போராட்டத்தில் குதிச்சிட்டாங்க. இந்த போராட்டத்தை அரசு இராணுவ படையை கொண்டு அடக்க முயன்றதால் அது கலவரமாகவும் மாறிடுச்சு. அதில் ஆயிரக்கணக்கான பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த நிலையில் ஈரானில் போராடி வந்துக்கிட்டு இருக்க மக்களுக்கு ஆதரவாக ட்ரம்ப்பு அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்படும் அப்படின்ற மாதிரிலாம் இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுருக்காரு. அதோடு சேர்த்து தொடர்ந்து போராடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. மறுபுறம் காமேனி அரசுக்கு கடுமையான எச்சரிக்கையையும் விடுத்திருக்காருங்க. அங்கே அப்பாவி மக்களை கொன்றால் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்ற மாதிரி எச்சரித்தாருங்க. தொடர்ந்து பல முறை எச்சரிக்கை விடுத்திருக்காரு ட்ரம்ப்பு. ஈரான் அணுசக்தி திட்டம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ஒப்பந்தத்திற்குள்ளே வர வேண்டும் அப்படின்ற மாதிரி ஈரானுக்கு அழுத்தமும் கொடுத்தாருங்க. இதையடுத்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற போதிலும் இன்னும் முடிவு அப்படின்றது எட்டப்படவே இல்லைங்க. இந்த சூழலில் தான் சமீபத்தில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவுடனான சந்திப்புக்கு பின்னாடி பேசிக்க ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தை மேற்கொண்டே ஆக வேண்டும், அப்படி இல்லாவிட்டால் மோசமான விளைவுகளை சந்திக்கும் அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை விடுத்திருக்காருங்க. மேலும் மத்திய கிழக்கு 2வது விமானம் தாங்கி போர்க்கப்பலை அனுப்ப இருப்பதாகவும் கூறி பீதியையும் கிளப்பியதோடு உண்மையாகவே மற்றொரு பிரம்மாண்ட போர்க்கப்பல் வளைகுடா பகுதி ஏற்கனவே சென்றுள்ளதுங்க. இதனால் இரு நாடுகளுக்கிடையே போர் பதற்றம் நிலை வந்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. இத்தகைய சூழலில் தான் தற்போது அணுசக்தி ஒப்பந்தம் மேற்கொள்ள ஈரான் அரசு அமெரிக்காவிற்கு ஒரு நிபந்தனையை விதிச்சிருக்குங்க. அதன்படி பொருளாதார தடையை நீக்குங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு பொருளாதார தடையை நீக்கி விடுங்க, அப்புறம் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அமெரிக்காவிற்கு முன் வச்சிருக்க ஒரு முக்கிய கோரிக்கை அமைஞ்சிருக்குங்க. அணுசக்தி ஒப்பந்தத்தை மேற்கொள்ள தேவையான சமரசங்களை பரிசீலிக்க தயாராக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் அப்படின்றது சில விஷயம் இருக்குல்ல, அதை முதல் செஞ்சு முடிங்க அப்படின்ற மாதிரி ஈரான் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் மஜித் தக் ரவாஞ்சி அவங்க கூறியிருக்காருங்க. ஏற்கனவே அணுசக்தி ஒப்பந்தம் மேற்கொள்ள ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்க நிலையில் கடுமையான பொருளாதார தடைகளை நீக்குவது தொடர்பாக பேச அமெரிக்கா முன்வர வேண்டும். ஃபஸ்ட்டு அதை பேசுறதுக்கு முன்வாங்க, அதுக்கு பின்னாடி அணுசக்தி ஒப்பந்தம் எட்டுவது குறித்து பேச ஈரான் தயாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி மஜித் கூறியிருக்காருங்க. ஓமனில் இரு நாடுகளுக்கு இடையே நடைபெற்ற முதற்கட்ட பேச்சுவார்த்தையை தொடர்ந்து 2வது கட்ட பேச்சுவார்த்தை சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நாளைக்கு நடைபெற இருக்கு நண்பர்களே. இந்த நிலையில் மஜித் வெளியிட்டுள்ள நிபந்தனைக்கு ட்ரம்ப் வார்த்தைகளால் பதிலளிப்பாரா அல்லது ஏவுகணைகளால் பதிலளிப்பாரா என்பது இப்போதைக்கு எதிர்பார்ப்பாகத்தான் இருக்குது நண்பர்களே. ஏன்னா இவருக்கு ஏதாவது நம்ம சாதகமாக செயல்படவில்லை என்றால் உடனே பார்த்துங்கப்பா, பொருளாதார தடைகளை அள்ளி வீசிடுவேன், இல்லை உங்களுக்கு எதிராக ஏவணிகளை தூக்கி வீசிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் பேசுவார். ஏற்கனவே இங்கே பொருளாதார தடையை அள்ளி வீசியிருக்காரு. இப்போ இந்த மாதிரி தரமான நாக்கப்படுங்கிற மாதிரி பல்வேறு விதமான கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு ஈரான் தரப்புலேருந்து. இதுக்கு மேலே எதை கொண்டு வீசுவார் அப்படின்றத பார்ப்போம், வெயிட் பண்ணியே பார்க்கலாம்.
அடுத்த செய்தியாக இந்தியா சீனா தொடர்பான ஒரு முக்கியமான செய்தி நண்பர்களே. அதாவது நதிக்கடியில் 35 கிலோமீட்டர் நீள சுரங்கப்பாதை சீனாவிற்கு செக் வைக்கும் இந்தியாவுடைய பிரம்மாண்ட வியூகம் என்ன அப்படின்றது தான் விரிவாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த திட்டம் அப்படின்றது வடகிழக்கு இந்தியாவின் தலையெழுத்தவே மாற்றக்கூடிய ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுது நண்பர்களே. இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான அசாமில் பிரம்மபுத்திரா நதியின் அடியில் உலகத்தரம் வாய்ந்த ஒரு பிரம்மாண்டமான சுரங்கப்பாதையை அமைக்கப்பட இருக்கு நண்பர்களே. இது இந்தியாவிலேயே முதல் முறையாக நீருக்கடியில் அமையிருக்க ரயில் மற்றும் சாலை ஆகிய ரெண்டும் இணைந்து சுரங்கப்பாதையாக அமைக்கப்பட இருக்கு. அதாவது நீருக்கடியில் ஒரு புறம் ரயிலும் போகும், அதே மாதிரி நம்முடைய வாகனங்களும் போகக்கூடிய வகையில் முதல் முறையாக அமைக்கப்பட இருக்கு. உலக நாடுகளே உற்று நோக்கி கவனிக்கக்கூடிய வகையிலான ஒரு திட்டமாக இது அமைஞ்சிருக்கு நண்பர்களே. சுமார் 30லிருந்து 35 கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக இந்த திட்டம் அப்படின்றது சுரங்கப்பாதை திட்டம் திட்டமிடப்பட்டிருக்கு. நதியின் வடக்கு கரையில் இருக்கக்கூடிய கோபூர் மற்றும் தெற்கு கரையில் இருக்கக்கூடிய நுமலிகர் ஆகிய பகுதிகளை இணைக்கும் ஒரு திட்டமாக இது அமைஞ்சிருக்கு. நதிக்கு அடியில் சுமார் 32 மீட்டர் ஆழத்தில் அமைக்கப்பட இருக்க இந்த இரட்டை சுரங்கங்களில் ஒன்று வாகன போக்குவரத்து, நார்மலாக சாதாரணமாக வாகனங்கள் நம்ம எப்படி சாலையில் ஓட்டுறோமோ அதெல்லாம் ஒரு புறம் போகவும், மற்றொரு புறமாக பார்த்தோம்னா ரயில் போக்குவரத்தும் செயல்பட இருக்குது. இந்த ஒரு திட்டம் தான் தற்போதைக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான திட்டமாக பார்க்கப்படுது. இந்த திட்டம் வடகிழக்கு இந்தியாவின் தலையெழுத்தவே மாற்றக்கூடிய ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைஞ்சிருக்கு நண்பர்களே. அந்தளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக தற்போதைக்கு இது பார்க்கப்படுது. தற்போது பிரம்மபுத்திரா நதியை கடக்க பல மணி நேரம் தேவைப்படக்கூடிய சூழலில் தான் இந்த சுரங்கப்பாதை மூலமாக இந்த பயணம் அப்படின்றது வெறும் 15லிருந்து 20 நிமிஷமாக குறையுங்க. பொருளாதார ரீதியாக பார்த்தோம்னா தேயிலை மற்றும் பெட்ரோலிய பொருட்களின் போக்குவரத்து எளிதாகும் நண்பர்களே. எல்லாவற்றுக்கும் மேலே சீனாவுடனான எல்லை பகுதிக்கு இராணுவ தளவாடங்களையும் வீரர்களையும் மிக வேகமாக கொண்டு செல்ல உதவும் அப்படின்றது நம்ம குறிப்பிட்டு கவனிக்க வேண்டிய ஒன்றாக அமைஞ்சிருக்கு. இது இந்தியாவின் பாதுகாப்பு அரணாகவும் அமையும் நண்பர்களே. நிலநடுக்க அபாயம் உள்ள பகுதியில் அமையிருக்கிறதால அதற்கேற்ப அதீத பாதுகாப்பு தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட இருக்குங்க. இந்த சுரங்கப்பாதையை வெறும் பொது போக்குவரத்து மட்டுமல்லாது இந்திய இராணுவத்தின் கனரக டாங்கிகள், ஏவுகணை மற்றும் பிற போர் தளவாடங்களை எந்தவித தடையும் இல்லாமல் எல்லை பகுதிக்கு கொண்டு செல்லும் வகையில் இதன் தளம் அப்படின்றது வடிவமைக்கப்பட இருக்கு. அந்த வகையில் தான் நாட்டின் உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் திட்டமாக மட்டுமின்றி இராணுவ ரீதியிலையும் சீனாவுக்கு செக் வைக்கக்கூடிய ஒரு திட்டமாக உருவாக்கப்பட இருக்கு. ஆக மொத்தத்தில் இங்கிட்ட ஒரு புறம் நம்முடைய நாட்டின் அடுத்த கட்ட திட்டத்தின் ஒரு வளர்ச்சியாகவும் அமைஞ்சிருக்கு. அதோடு சேர்த்து நம்முடைய பாதுகாப்பிற்கு பெரிய அளவிற்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு திட்டமாகவும் அமைஞ்சிருக்கு. மெயினாக சீனாவிற்கு செக் வைக்கக்கூடிய வகையிலான திட்டமும் அமைஞ்சிருக்கு அப்படின்றது தான் மிகப்பெரிய விஷயம். ஒரே கல்லில் 2 மாங்க அப்படின்ற விதமாக பார்க்கப்படுதுங்க. சரி, அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைய செய்திகள் நிறைவடைந்தது. இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்து வரவேற்கப்படுகின்றது. இது போன்ற செய்திகளை நீங்கள் தினமும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினச்சா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நிச்சயமாக தினமும் இது போன்ற செய்திகளை நான் உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். நன்றி நண்பர்களே. ஜெய்ஹிந்த்.